Hi friends, welcome to another video. அமெரிக்காவில் ஒரு பகுதி முற்றிலும் எரிஞ்சு சாம்பலாயிருக்கு. அமெரிக்காவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடம் தான் லாஸ் ஏஞ்சலஸ். இது கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. லாஸ் ஏஞ்சலஸ் ஒரு சிட்டி. இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் சென்னை ஒரு சிட்டியோ, அந்த மாதிரி கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் லாஸ் ஏஞ்சலஸ் அப்படிங்கிறது ஒரு சிட்டி. அது சதர்ன் கலிஃபோர்னியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. கலிஃபோர்னியா யூஎஸோட வெஸ்ட் கோஸ்டலில் லொக்கேட் ஆயிருக்கு. அங்கே இருக்கிற ஒரு சிட்டியில் காட்டுத்தீ வேகமாக பரவி ஆல்மோஸ்ட் 1.5 lakh பீப்புள் அந்த இடத்த விட்டு இவாக்குவேட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே இருந்தவங்க சாதாரணமான ஆளுங்க இல்லை, எல்லாருமே செலிபிரிட்டிஸ். அந்த இடத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஹாலிவுட் ஹில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாலிவுட் ஆக்டர்ஸில் மோஸ்ட் ஆஃப் த ஆக்டர்ஸ், ரொம்ப பெரிய செலிபிரிட்டிஸோட வீடு அந்த இடத்துல தான் இருக்குது. ஹாலிவுட் ஹில்ஸ் ஒரு மலை சார்ந்த ஒரு பகுதி. அந்த இடத்துல நிறைய மரம் செடி கொடியெல்லாம் இருக்கும். ஸோ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வருஷமாகவே அங்கே மழை பொழிவே கிடையாது, ரெயின்ஃபாலே இல்லை. 2023 வரைக்குமே நல்ல ஒரு மழை பெஞ்சிருக்கு. அங்கே இருந்த மரம் செடி எல்லாமே நல்லா பசுமையாக இருந்திருக்கு. பட் 2024 பார்த்தீங்கன்னா அங்கே மழையே பெய்யல, ஒரே வறட்சியாக இருந்திருக்கு. கொடிகள் மரங்கள் எல்லாமே காய்ந்து பட்டு போய் இருந்த நிலையில பார்த்தீங்கன்னா, ஒரு செடியும் ஒன்றுக்கு ஒன்று உரசுறப்போ ஒரு தீ பற்றிக்கிருச்சு. ஸோ அதுதான் காட்டு தீயாக பரவும். ஸோ அதுதான் அங்கே நடந்துட்டு எக்ஸாக்டாக ஆல்மோஸ்ட் 1.5 lakh பீப்புள் அந்த இடத்த விட்டு இவாக்குவேட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட வீடு மொத்தமாகவே எரிஞ்சு, இப்போ நேற்றுக்கு அந்த இடத்துல வீடு இருந்திருக்கும், இன்னைக்கு அவங்க போய் பார்த்தாங்கன்னா அங்கே வெறும் சாம்பல் தான் இருக்கும். அந்த அளவுக்கு காட்டுத்தீ வேகமாக பரவி 7500க்கு மேற்பட்ட ஃபயர் ஃபைட்டர்ஸு அங்கே இருந்து போராடிட்டு இருக்காங்க தீயை அணைக்கிறதுக்கு. பட் அங்கே தீயை அணைக்கவே முடியல யாராலையும். அந்த அளவுக்கு வேகமாக பரவிட்டு இருக்கு. கட்டுக்கடங்காத அளவுக்கு அங்கே ஃபயர் அங்கே இருக்குன்னா அப்போ யோசிச்சு பார்க்கணும். தீயணைப்பு வீரர்கள் தண்ணியை பாய்ச்சி தான் அந்த நெருப்பை அணைப்பாங்க. பட் தண்ணி பற்றாக்குறையாகவே இருக்குது அந்த ஏரியாவில். ஏன்னா கடந்த ஒரு வருஷமாக மழை பொழியும் இல்லை. ஸோ அவங்க எப்படி தண்ணி சப்ளையை கொண்டு அந்த இடத்துல இருக்க தீயெல்லாம் அணைப்பாங்கன்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஜனவரி 20 ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்க போகிறாரு. இப்போ கரண்ட்ல இருக்கிறது ஜோ பைடன் அவர்கள். ஸோ ட்ரம்ப் இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்கள கேள்வி கேட்டுட்டு இருக்காரு, ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமையை அங்கே வச்சிங்க, ஏன் தண்ணி சப்ளைக்கான எந்த ப்ராஜெக்ட்ஸுமே நீங்கள் சரியாக சைன் பண்ணல, மீன் வளங்களுக்கெல்லாம் தண்ணி சப்ளை கொடுத்துருக்கீங்க, பட் மக்களுக்கு வசிக்கிறதுக்கு தண்ணி நீங்கள் சப்ளை கொடுக்காம வச்சுருந்துருக்கீங்க, ஒரு வருஷமாக வறட்சினே தெரிஞ்சுமே ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவர் சரமாரியாக கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அங்கே கவர்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலிஃபோர்னியா மக்கள் எல்லாருக்குமே ஒரு எமர்ஜென்சி அலர்ட் விதிக்கப்பட்டிருக்க மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே யாருமே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடாது, எல்லாரையுமே உடனே இவாக்குவேட் பண்ணி அந்த இடத்த விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காட்டுத்தீ ஹிஸ்ட்ரியிலேயே இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஒரு டேமேஜை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அந்த இடத்துல ஈஸியாக ஃபயர் பரவிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியா ஒரு செலிபிரிட்டி ஏரியா. நம்ம இப்போது சென்னையில் போயஸ் கார்டன், ஈசிஆர்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் பாஷான இடமா இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இடம் தான் ஹாலிவுட் ஹில்ஸ். அங்கே வீடு எப்படி கட்டியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே லக்ஸரி வுட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இங்கே செங்கல் மண் ஜல்லி வச்சு வீடு கட்டுவோம்ல, அங்கே மோஸ்ட்டாகவே உடனில் தான் வீடு கட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு டிசைனிங் அண்ட் கிராஃப்ட்மேன்ஷிப் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப லக்ஸரியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ உட்டனில் மேக் பண்ணனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வீடு உட்டு இருக்கனால அப்படியே தீ பற்றிக்கிட்டே போயிருந்துருக்கு. ஸோ எல்லா வீடுமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 1.5 lakh பீப்புளுக்கு வீடே அங்கே இல்லை. இப்போது அவங்கவுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வெஹிக்கிள்ஸ் காரெல்லாம் கொண்டு ஒரு பர்டிகுலர் இடத்துல அப்படியே போட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல தீ பற்றிட்டு இருக்கனால எங்கே காரும் சேர்ந்து பற்றிக்குமோ, வீடு பற்றிக்கிறதுல காரும் சேர்ந்து பற்றிக்குமோன்னு பயத்தில் எல்லாருமே அவங்களோட காசை கொண்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் விட்டுட்டாங்க. இப்போ தீயணைப்பு வீரர்கள்லாம் அவங்களோட தீயணைப்பு வாகனத்தை உள்ளே கொண்டு போக முடியாத அளவுக்கு அந்த இடம் ஃபுல்லாக கார்ஸாக நிரம்பிடுச்சு. அப்புறமா அவங்க எல்லாம் கார்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி ஒரு ரூட்டை ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த தீயணைப்பு வண்டிகளே உள்ளே போய் அந்த ஏரியாவில் போய் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பட் தீயணைப்பு வீரர்கள் 7500 பேர் அங்கே இப்போ இருந்தாலுமே போதுமான வாட்டர் சப்ளை இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயம் லார்ஜஸ்ட் பிளேஸ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் கலிஃபோர்னியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரலாற்றிலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படிப்பட்ட ஒரு சேதாரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச வீட்டில் கூட எலக்ட்ரிசிட்டியை டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் அங்கே யாருமே வசிக்கக்கூடாது, எல்லாருமே அங்கே உடனே இவாக்குவேட் பண்ணி வெளியே வந்துடணுன்ற மாதிரி கவர்மெண்ட் ஒரு ரூலே போட்டாங்க. இந்த ஒரு சம்பவத்தில், இந்த ஒரு பேரிடரில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 5 பேர் உயிரிழந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜோ பைடன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம், வேண்டிய எல்லா ஃபோர்ஸையுமே இறக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இந்த ஒரு பேரிடர்ல அங்க காட்டுத்தீ வேகமா பரவுறதுனால அந்த காட்டுத்தீயில இருக்கிற டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், அதாவது நச்சு கலந்த அந்த காற்றை வந்து மக்கள் சுவாசிக்கிறப்போ எல்லாருக்குமே வந்து நுரையீரல், அதாவது லங்ஸும் ஹார்ட்டும் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அங்க மெடிக்கல் கவுன்சில்ல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இப்போ இருக்கிறது சேஃபே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்து அங்கே இருக்கிற வாட்டர் சப்ளைலையுமே கலந்துட்டதாகவும், அங்கே இப்போ மிஞ்சி இருக்கிற மக்கள் யாருமே வந்து அந்த தண்ணியை குடிக்கக்கூடாது, நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது கேனில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி வாட்டர் தான் குடிக்கணும், இந்த வாட்டருமே குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்து நிறைய அளவில் அங்கே கலந்துருக்கு. ஜனவரி 20 அன்னைக்கு வந்து ட்ரம்ப் வந்து பதவியேற்க போகிறாரு. ஸோ அவர் பதவியேற்றதுமே நிறைய டிமாண்ட்ஸும் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது வந்து கனடா, கிரீன்லாண்டு அண்ட் பனாமா அண்ட் ஆல்சோ பனாமா லேக். ஸோ இந்த 4 ஏரியாவுமே வந்து அண்டர் யூஎஸ் கண்ட்ரோலில் தான் இருக்கணும், அதுக்கான எல்லா விஷயத்தையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலையுமே வந்து ரொம்ப டஃப்பாக போயிட்டு இருக்கு. மக்களுக்குமே அங்கே நிறைய டிசாஸ்டர்ஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ அங்கே வந்து ஹாலிவுட் ஃபிலிம் ப்ரொடக்ஷனுமே வந்து கரண்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஹாலிவுட் ஸ்டார்ஸ் எல்லாருமே அந்த ஹாலிவுட் ஹில்ஸ்ல தான் வந்து வீடு வச்சிருக்காங்க. அவங்களோட வீடுகள் எல்லாமே வந்து எரிஞ்சு சாம்பலான இந்த நிலைமையில இப்போதைக்கு வந்து அங்கே ஃபிலிம் ப்ரொடக்ஷனே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. லாட் ஆஃப் இஷ்யூஸ் வந்து அங்கே போயிட்டு இருக்கு. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் சச் வீடியோஸ் ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு Paul's App. I'll see you guys in the next video. Bye. Spit too quick, but I hit my strap.